பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஆனால் வந்து அந்த பக்கம் முன்னாடி வந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது கொடராச்சேரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப நேரோவாக இருக்குது. வண்டி ஒரு பஸ்ஸு போனாக்கா அவ்வளோதான். ஆப்போசிட்டில் இங்கிட்ட எதுவும் வண்டி வந்தால் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இதுதான் இந்த கூத்தாநல்லூர் கொடராச்சேரியோட நிலைமை. தலைவா பார்த்து வாங்க தலைவா, கொஞ்சம் வண்டி எதுவும் வருதான்னு பார்த்துட்டு வண்டி எடுங்க. அதை பண்ண மாட்டேறீங்க, யாருமே அதை பண்ண மாட்டுறாங்க. ஹெல்மெட்டும் போடுறது அத்தனைக்கும். ஹெல்மெட் வந்து யாருமே போட மாட்றாங்க, எதனாலனே தெரில. ஹெல்மெட் போடுறத எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு அடுத்தவங்களுக்காக போடணுன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு தாட்டு வந்து எல்லார்ட்டேருந்தும் ரிமூவ் ஆகணும். ஹெல்மெட் அப்படின்றது நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம போடக்கூடிய ஒன்று. அரசாங்கம் எதுக்காக அதை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, உங்களோட சேஃப்டிக்காக தான் உங்களை வலியுறுத்துகிறாங்க ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா, நம்ம ஆளுங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, போலீஸை பார்த்தா தான் ஹெல்மெட் எடுத்து மாட்டுறீங்க. ஏதோ நீங்கள் ஹெல்மெட் போடலன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகிற மாதிரி. அப்படி கிடையாது. நீங்கள் ஹெல்மெட் போடலன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து நிற்கும். ரோடு ரொம்ப மோசங்க. எப்போ முதுகு வலியே வந்துருச்சு, இடுப்பு வலியும் வந்துருச்சு இந்த ரோட்டில் போகிறதுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லாவே போடலாம். எல்லா பக்கமும் ரோடு போடுறாங்க, இதையும் சேர்த்து போடலாம். ஆனால் ரோடு போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கேயே ஆடு ரோட்டிலே தான் கிடக்கு. அருமை, வாழ்த்துக்கள் சகோதரரே. இதே மாதிரி தான் ஹெல்மெட் இண்டிகேட்டர் போட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து இந்த பக்கம் போக போகிறாங்க, அந்த பக்கம் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பெட்டரான வே டு அண்டர்ஸ்டாண்ட். அதை விட்டுட்டு இண்டிகேட்டர் போடாமல் சும்மா கையை காமிக்கிறது, இல்லை சும்மா அப்படியே வர்றது, போகிற போக்கில் திரும்பிக்குவோம் அப்படின்ற மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்தாக்கா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்க தான் செய்யும். எனக்கும் கொஞ்சம் ஒர்க்கு போக டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நானும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல முக்கம் வேறு வருது, பார்த்து தான் போகணும். இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக விவசாயங்க, ஃபுல்லாக இருக்குது. எனக்கு டிடிஎஃப் வாசனை நான் சொன்னதான் ஞாபகம் வருது. நம்ம எதை ஒன்று ரசிக்கிறதா இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் தான். அங்கிட்ட பார்த்துட்டு அப்படியே திரும்பிடணும். ஸோ அதை விட்டு நம்ம அங்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரோட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதன் விளைவாக எது வேணுமா நடக்கலாம். ஸோ முடிஞ்சளவு வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஊர்? இது எந்த ஊர்னே தெரியலைங்க, இருங்க பார்ப்போம். வேலுக்குடின்ற ஏரியாவில் தான் இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்கோம்.
இதுக்கடுத்து கமலாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். ஸோ அங்கே தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சிட்ருக்காங்க, கமலாபுரத்தை பற்றி பேசுங்க, கமலாபுரத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வீடியோவில் ரிவ்யூல் பண்ணிடுவோம். கமலாபுரமோட ஏரியாவை இன்றைக்கி பார்த்துடலாம். இது குளமா இல்லை வயலான்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு கோவில் வேறு இப்போ ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க போல் இருக்குது. கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புது கோயிலாக இருக்குது. இந்த பக்கம் விவசாயம் நல்லாயிருக்கு, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இடையில தான் விவசாயம் இருக்குது. நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இடையில இருக்குது. மற்ற இடங்கள்லாம் ஃபுல்லாக தரிசாக தான் கிடக்காது. ஆட்டுக்குட்டி வேறு வருதுங்க. நல்ல முக்கம். இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போட்டிருக்கேன். நம்ம திருவாரூர் போகிற வரைக்குமே இந்த ரோடு வந்து இதே ஸ்டேட்டஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெறும் முக்கமாக தான் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டணும் இந்த ஏரியா பக்கம். கருவேல மரம் நிறைய இருக்குது. கருவேல மரம் இருந்தாலே அந்த பக்கம் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடும். நிலத்தடி நீர் வந்து ரொம்பவே குறையும். நிலத்தடி நீர் உயரவே உயராது. முடிஞ்ச அளவு உங்கள் பக்கம் கருவேலை மரம், சீமை கருவேலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அழிச்சிடுங்க. அது வந்து ஆங்கிலேயர்களால் நம்ம மீது தொடுக்கப்பட்ட ஒரு போருக்கு சமம். அது சீமை கருவேலை மரம். முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணியிருக்கேன் அந்த சீமை கருவேலை மரத்தை. இந்த பக்கம் நிறையா இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது சீமை கருவேலை. இன்னொரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம திருவாரூருக்கு. நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு. திருவாரூர் 9 கிலோமீட்டர் இருக்கான் இங்கேருந்து. மைல்கல்லில் இருக்குது. அழகாக இருக்குது இந்த பக்கம் பார்க்க. பச்சை, மஞ்சள், கிளிப்பச்சை, இப்படி எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம். நம்ம இந்த காரை சைடு போட்டு ஏறிடுவோம். மூலங்குடி அப்படின்ற ஏரியா தான் இப்போ வந்துட்டுருக்கோம். மூலங்குடி ஏரியான்றது தான் போயிட்டுருக்கோம். டெல்டாஸில் கூட ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் இருக்கிறதெல்லாம் அங்கே ஸ்பீடு பிரேக்கர் கரெக்டு. ஸ்பீடு பிரேக்கர் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்கூலை தாண்டி எதுக்கு வச்சுருக்காங்க அதுதான் கொஸ்டினாக இருக்குது. ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைக்கணுமா இல்லையா? ஸ்கூலை தாண்டி தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புனவாசல்னு ஒரு ஊர் இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் புனவாசல்னு. திருச்சிற்றம்பலம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம். பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி போகிற வழியில் ஒட்டங்காடுன்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் புனல்வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரும் இருக்குது. இங்கே புனவாசல் அப்படின்னு வச்சுருக்காங்க.
கமலாபுரம் வந்துட்டோம் மக்களே, டெல்டா சொந்தங்களே. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமலாபுரம் பற்றி வீடியோ போடுங்க நீங்கள். சத்யா கிளினிக் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது. பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அந்த பக்கம் போனால் மாங்குடி, இது காவல் சோதனை சாவடி கமலாபுரம். நல்ல பெரிய ஒரு ஆறு இருக்குது. இந்த பக்கமும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பெரிய கடத்தரு தான். ஸ்கூட்டர்லாம் இருக்குது இங்கே. ஹோட்டல்ஸும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மெடிக்கல் வசதி நல்லா இருக்குங்க. ஸோ கமலாபுரம் பொறுத்தளவில் நான் வாட்ச் பண்ண வரைக்கும் மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூக்கு பிரச்சனை இல்லை. நல்லாவே ஒரு இது இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபுட்டுக்கும் நிறையா ஹோட்டல்ஸ் பார்த்தேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. சாப்பிட்டவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கமலாபுரத்தில் ஹோட்டல்ஸில் ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத. அதேமாரி ஆற்று நீர் பாசனம் இருக்குது. அதனால் விவசாயத்துக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்ற மாதிரி நம்புகிறேன். இங்கே பாருங்கள், குளம்லாம் இருக்குது. ஸோ குளம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிலத்தடி நீர்ன்றது குறையவே குறையாது. ஸோ எப்போலாம் நிலத்தடி நீர் குறையுதோ அப்போ அந்த குளம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். இங்கே பெட்ரோல் பங்கும் இருக்குது. ஸோ பெட்ரு. ஸோ கமலாபுரம் பொறுத்தளவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இதை விட என்ன டீப்பாக போகணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கமலாபுரம் சொந்தங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ கமலாபுரத்தில் விவசாயம் நல்லாயிருக்கு, கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் தென் கடைசியாக பார்த்திங்கன்னா ரோடு தாங்க. இந்த கமலாபுரம் ரோடுன்னு இல்லை, இந்த திருவாரூர் டு மன்னார்குடி ரோடே ரொம்ப மோசம். ஸோ கமலாபுரத்தில் இது ஒரு குறை இருக்குது. ஸோ பள்ளிக்கூடம் கல்லூரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பள்ளிக்கூடம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் என் கண்ணில் தெரியலை. ஸோ நீங்கள் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, ஸோ அங்கே வந்து வசதிகள் எப்படி இருக்குது, ஸோ கற்றல் முறை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கமலாபுரம் சொந்தங்கள். ஓகே, நம்ம இப்போ கமலாபுரம் தாண்டி வந்துட்டோம்.